நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி. இது ஒரு ஜனநாயக திருவிழா. இந்த முறை உண்மையிலேயே ஜனநாயக திருவிழாவாக இது இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம், ஊழல் கொள்ளை, அதோடு இப்போ கொலை மற்றும் பெண்கள், சிறு வயது பெண்கள், குழந்தைகள் தினந்தோறும் நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டு வருகிறார்கள். ஏன்னா இதுவரை அரசாங்கத்தின் கணக்குப்படியே 24,000த்திற்கு மேற்பட்ட போக்சோ கேஸ்கள் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு இந்த 5 ஆண்டுகளில். ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு அழிப்பது தான் உண்மையான ஜனநாயக திருவிழா. காரணம் என்ன? தீய சக்திகளை அழிப்பது, நல்ல சக்திகளை ஊக்குவிப்பது. அதைத்தான் கண்ணன் சொல்கிறான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். அதாவது நல்ல சக்திகளை ஆதரிப்பது, தீய சக்திகளை அழிப்பது. இதுதான் பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கான். ஆனால் இதை நான் சொல்லும் பொழுதே ஹிந்து மதத்தை எப்படியாவது அழிச்சுடணும்னு ஸ்டாலினும் உதயநிதியும் கச்சை கட்டி நிற்கிறது நமக்கு தெரியுது. வாயை திறந்தா பொய், தினந்தோறும் பெண்கள் படுகொலை. ஆகவே இந்த மாதிரியாக நாம் தினந்தோறும் பார்த்து வர்றோம். எனவே ஜனநாயக திருவிழா என்பது இந்த தீய சக்திகள் அழிக்கப்பட்டு நல்ல சக்திகள் இந்த தேர்தலில் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களாக 27 பேர் வேட்பாளர்களாக தேர்தலில் நிற்கிறாங்க. அது தவிர 5 தமாக உறுப்பினர்களும் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. இவர்களுக்கு நாம் தாமரை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். கூட்டணி கட்சியினருக்கு அவரவருடைய சின்னங்களிலே வாக்களிக்க வேண்டும் என நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற 27 பேரில் முதல்ல சட்டமன்ற தொகுதி 6 அதனுடைய வேட்பாளராக ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற திரு ராஜசிம்மம் மகேந்திரனுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மிகப்பெரிய வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டும். நல்ல இளைஞர், அப்படிப்பட்டவருக்கு நாம் வாக்களிப்பது ஒரு பெரிய ஜனநாயக சேவையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக மிக மூத்த நீண்ட நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து 2 மாநிலங்களுடைய ஆளுநராகவும் பணியாற்றிய நல்ல அனுபவம் மிக்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஆகவே அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். தளி சட்டமன்ற தொகுதி இது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக இருக்கின்ற தொகுதி. கூட்டணியிலே நாம் போட்டியிடுறதுனால இங்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்கிறது. ஆகவே அதில் போட்டியிடுகின்ற தளி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் டாக்டர் நாகேஷ்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக
நல்ல அனுபவமிக்க கட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர் திரு சி. ஏழுமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய திரு SD பிரேம்குமார் அவர்கள் நல்ல அனுபவமிக்க மருத்துவர், மக்கள் சேவை ஆற்றுபவர். ஆகவே அவருக்கு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுபவர் நம்முடைய கிருத்திகா சிவகுமார் அவர்கள். ஆகவே கிருத்திகா சிவகுமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே மொடக்குறிச்சி தொகுதிக்கு அவரை வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். போஜராஜன் இவருக்கு நல்ல அனுபவம் மிக்க திரு போஜராஜனுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அவினாசி சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் எல். முருகன் அவர்கள் சட்டத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர், மத்திய அமைச்சராக அனுபவம் மிக்கவர். ஆகவே டாக்டர் எல். முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நாம் உறுதிப்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை உருவாக்குகிறோம் என்கின்ற நல்லெண்ணத்தோடு அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு தங்கராஜ் அவர்கள் இளைஞர், அவருடைய குடும்பம் ஹிந்து இயக்கத்திற்காக பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்ற ஒரு பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய வாக்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் சவுத் சட்டமன்ற தொகுதியில் அவரை வெற்றி பெற செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர் ஏற்கனவே 5 ஆண்டுகள் கோயம்புத்தூர் சவுத் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பணியாற்றியவர். நான் பலமுறை போயிருக்கேன். அவர் எந்த அளவிற்கு மக்கள் பணியாற்றுவதில் தேசிய மகளிர் அணியினுடைய தலைவராக இருந்தாலும் அவர் கட்சி அவருக்கு சட்டமன்றத்தின் மூலம் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளையும் மிகச் சிறப்பாக செயலாற்றி காட்டியவர். ஆகவே திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் நார்த் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூரைச் சேர்ந்த கோவி சந்துரு அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஆகவே அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் அந்த தொகுதியில் அதனுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நீங்கள் வழிகோலுவதற்காக கோவி சந்துரு அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தினுடைய கலாச்சார மையம் தஞ்சை. அந்த தஞ்சையிலே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆகவே கருப்பு முருகானந்தத்தை தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பொறுப்பிற்கு போட்டியிடும் அவரை தாமரை சின்னத்திலே வெற்றி பெறச் செய்து அதன் மூலம் தஞ்சை மேலும் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பேணி காத்திட நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 5 தொகுதிகளில் பட்டியல் சமுதாய மக்களை வேட்பாளராக களம் இறக்கி இருக்கிறது. அதில் ஒன்று கந்தர்வக்கோட்டை. அதில்
நம்முடைய திரு சி உதயகுமார் அவர்கள் களம் காண்கிறார். அவரை நீங்கள் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலம் கந்தர்வ கோட்டையினுடைய வளர்ச்சிக்கு நாம் வழிகோலிட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டையில் திரு என் ராமச்சந்திரன் அவர்கள் மாவட்ட தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றுபவர். சமீபத்தில் புதுக்கோட்டையில் மிகப்பெரிய அளவில் இது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது மிகச்சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியவர். ஆகவே அமைப்பு அனுபவமும் மிக்கவர். எனவே திரு என் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அவரை மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அறந்தாங்கி சட்டமன்றம் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 1989 நாம் தொடர்ந்து போட்டியிடுகின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியாக அறந்தாங்கி சட்டமன்றமானது இருக்கிறது. அதில் நம்முடைய மாநில மகளிர் அணியினுடைய தலைவியாக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர் நல்ல நினைவு இருக்குது எனக்கு. இவருக்கு திருமணமே நான் தான் நடத்தி வைத்தேன். அந்த அளவிற்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீது முழு ஈடுபாடும் கொண்டு செயலாற்றக்கூடியவர். அவருக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தா 2 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுது. அதில் ஒன்று திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திரு கேசி திருமாறன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக திருப்பத்தூரில் போட்டியிடுகிறார். மிக வலிமையான ஒரு இந்துத்துவவாதி. ஆகவே ஒரு ஐடியாலஜிக்கலி கமிட்டட் ஒரு காரியகர்த்தா. ஆகவே திருமாறனுக்கு நீங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளராக அவரை நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொன் பாலகணபதி அவர்கள் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மானாமதுரை வேட்பாளராக போட்டியிடுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட மிக அதிகமான வாக்குகள் பெற்று நல்ல முறையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியில் முன்னேறி இருக்கிறது, வளர்ச்சி கண்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே திரு பொன் பாலகணபதிக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் அவரை நம்முடைய மானாமதுரை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ராம சீனிவாசன் அவர்கள் இது பேரை சொன்னாலே போதும், அந்த அளவிற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகம் முழுவதும் திரு ராம சீனிவாசனுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். கொள்கைக்காக மிக பெரிய அளவில் குரல் கொடுத்து வருகின்ற நம்முடைய திரு பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும். சமீப கால பிஜேபியின் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக களம் காணுகிறார். ஆகவே அவருக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரத்தில் இன்னொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ட்ரெடிஷனல் சீட்டு அப்படி நாம் சொல்ல முடியும். ஆகவே திரு ஜிபி நாகேந்திரன் அவர்கள் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அமைப்பாளராக இருந்திருக்கார். மாநில
செயற்குழு உறுப்பினராக இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறார். ஆகவே திரு ஜிவி நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அதன் மூலம் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருச்செந்தூரில் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 1996 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் மிகச்சிறப்பாக களம் கண்டார்கள். திருச்செந்தூர் நம்முடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற திரு KRM ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாசுதேவநல்லூர் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று அங்கு தன்னுடைய திறமையை காட்டி தானும் வளர்ந்து கட்சியையும் வளர்த்து இப்பொழுதும் மீண்டும் கட்சி பணியிலே தீவிரமாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு தாமரை சின்னத்தின் மூலம் அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ராதாபுரத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற திரு SP பாலகிருஷ்ணன் அவர்கள், இவர் மிகச் சிறப்பாக கட்சி பணியாற்றுபவர். இவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். 1980 பிஜேபி ஆரம்பித்ததிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக, மாவட்ட கவுன்சிலராக, அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளில் மக்கள் பிரதிநிதியாகவும் இருந்து பணியாற்றியவர் திரு MR காந்தி அவர்கள். ஆகவே அவர் மீண்டும் களம் காணுகிறார். ஆகவே திரு MR காந்தி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நாம் தொகுதியையும் வலுப்படுத்தலாம். அதே சமயத்தில் மக்களின் வளர்ச்சிக்கும் நம்முடைய ஒரு கான்ட்ரிபியூஷனை செய்ய முடியும். எனவே திரு MR காந்தி அவர்களுக்கு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். குளச்சலில் சகோதரர் சிவக்குமார் அங்கு வேட்பாளராக நிற்கிறார். ஆகவே சகோதரர் சிவக்குமாருக்கு நாம் குளச்சல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அவரை நாம் வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நம்முடைய பகுதி வளர்ச்சிக்காகவும் குளச்சலுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ் இவர் மாவட்ட தலைவராக இருந்திருக்கார், மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்திருக்கார், பல்வேறு பொறுப்புகளில் கட்சிக்கு பணியாற்றியிருப்பார். தொடர்ந்து இவருடைய குடும்பம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்றி வருகிறது. இவருடைய சகோதரர் RSS பிளாஸ்ட் பொழுது தங்களுடைய இன்னுயிர் ஈந்ததன் மூலம் இவருடைய குடும்பமே பாரதிய ஜனதா கட்சிக்காக செயலாற்றுகின்ற குடும்பம். எனவே திரு ரமேஷுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் அந்த பகுதி இது இந்துக்களின் உணர்வுபூர்வமான ஒரு பகுதி அப்படிங்கிறத நாம் நிரூபிப்பதற்கு ஏதுவாக அமையும். எனவே தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 3 ஆண்டுக்கு முன்னாடி கொள்கைக்காக கட்சியில் இருக்கக்கூடியவர். காரணம் என்னன்னு சொன்னால், கட்சியில் சேரும் பொழுதே யாரும் கேட்கலை, நீங்கள் பிஜேபியில் சேர்றீங்க, அதனால் உங்களுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு அவர் பிஜேபியில் தன்னை உறுப்பினராக சேர்த்து கொண்டார். எனவே திருமதி விஜயாதரணி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நாம் அந்த விளவங்கோடு ஏற்கனவே அவர் 13 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு மேலும்
நீங்கள் உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுப்பீர்களானால் அவர் தன்னுடைய சட்ட நிபுணத்துவம் அதையும் மக்களின் வாழ்க்கைக்கு முன்னேற அவர் நிச்சயமாக அவர் முன்னுரிமை கொடுத்து செயலாற்றுவார். ஆகவே அவரை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.